Hello friends, welcome back to our channel Happy Varum. ஜெர்மனிக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து என்னோடய நாத்தனார் பசங்க. இந்த 2 குட்டியும் தான் பயங்கர ஃப்ரெண்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா சென்ட் ஆஃப் எப்படியெல்லாம் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 3 மாதம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃபைனலி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த நிலாக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்தியா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணால். எங்களுக்குமே இது அன்எக்ஸ்பெக்டடில். ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் இந்தியாவில் ஸ்டே பண்ணி எங்களுக்கே வந்து கிளம்பும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏர்போர்ட் கிளம்புற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்தோங்க. காரை ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுறோம், ஏன்னா எங்கள் மாமாவுக்கு வலி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிரேக்கும் வந்து எடுத்து தான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த கடை கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைங்க. நான் போர்டு ஃப்ரண்ட்லேயே காட்டியிருப்பேன். அதுவும் இந்த குட்டி குட்டி போண்டா மேலே அந்த பொடியெல்லாம் போட்டு அந்த 2 சட்னி கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் டிரைவர் அண்ணா வந்து போகும்போதே சொன்னாங்க, இங்கே ஒரு கடை இருக்கும், அதில் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அந்த குரோம்பேட் போகிற வழியில் தாங்க இருந்துச்சு. இந்த பஜ்ஜியெல்லாம் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு பிளேட்டை வாங்கி நானும் எங்கள் அத்தையும் சாப்பிட்டோம். தொட்டுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து கடி. நான் ஜெர்மனிக்கு போயிட்டு சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து எவ்வளோ வெயிட் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. நிஜமாகவே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இந்த ஃபுட்டெல்லாம். இந்த புள்ள எடுத்துன்னு போய் பத்திரமா ஃப்ராங்க்ஃபர்ட்டில் சேர்த்தணும் வீட்டில். இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோமா. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கடத்தல் சீன் நடக்கும். எப்பயுமே அந்த வண்டலூர் பிரிட்ஜு ஏறி இறங்கினதும் எங்கள் வீட்டில் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் உத்திரமேரூர்லேருந்து வர்றதுக்கும் அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து வர்றதுக்கும் அதுதான் மீட்டிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல இந்த நிலானிகா குட்டியை வந்து கடத்திடுவாங்க. இப்போ பாருங்கள், காரில் கடத்திடுவாங்க. ராஜா பையன் என் மாமா பேக் தாத்தா புத்தா ராஜா அதே பேக்கு அதே சொல்றான். அதே எல்லாமே ஒரே மெட்டீரியல். ஓபன் பண்ண ரெடி ஓபன் பண்ண எடுத்துக்குறா நீ. ஸ்பைடர்மேன் கோயிங் டு ஜெர்மனி ஏண்டா அதனால வேணாம்டாங்க. உங்களுக்கு இது அமேசிங் ஸ்பைடர்மேன் இரு உன்ன ஸ்பைடர்மேன் அது எடுத்துடு அட்டோ அது எடுத்துடு மாமா. சர்ப்ரைஸ் gift சர்ப்ரைஸ் பாரு. அதே ஓபன் பண்ணு நீ. அதே கொடு எடு தண்ணி சுத்த நீ வச்சுக்கிற பாத்தீங்க. சர்ப்ரைஸ் ஓபன் கரோ அதுல சுத்த நீ ஊத்தி வச்சிருக்கேன். இது ஓபன் அது மாட்டணும். சர்ப்ரைஸ் ஃப்ரண்ட்ல பார். லைட்டா குச்சி பாரு. சுத்த நீ வச்சுக்க பாரு உனக்காகவே. இல்ல லைட்டா குடுற மட்டும் வச்சுக்க போதும். இப்போதைக்கு பிடிக்காத நீ ஃப்ளைட்ல பிடிக்கும். சட்டா ஸ்கூலுக்கு அது எடுத்து போனா டெய்லி அதெல்லாம் மாட்டிட்டு சொல்லுமா. கண்ணு தான் இதுவே சரி. அடுத்து இங்க பாரு, அப்புறம் பார்க்கலாம். இப்படி
தாங்க ஒரு வாட்டியும் ஊருக்கு கிளம்பும் போது அலப்பறை நடக்கும். இந்த தாத்தா பாட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை, சும்மாவே அப்படி தான் இருப்பாங்க. இதில் வேற நாங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரோமா, அதனால் அப்படியே பாசம் பொங்கும். அது இல்லாமல் இந்த வேற 3 மாதம் தங்கிட்டோம். ஸோ ரொம்ப வந்து அட்டாச் ஆகிட்டதுனால இன்னும் ஓவராக அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஓவராக பேம்பரிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஜெர்மனியை கூப்பிட்டு போயிட்டு நாம் என்ன சமாளிக்க போகிறோன்றது ஒன்றும் புரியலை. திரும்பமா உன் 6 அடி கூந்தல தான் காட்டுற. மேட்சிங்கா நான் வீடியோ தான் எடுக்கிறேனே, அது தெரியாம 2 பேரும் போஸ்ட் கொடுத்துன்னு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் இப்போ ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இங்கே பாருங்கள், ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ ஷூட் போகுது. ஸோ இப்போ வாங்க சாப்பிட போகலாம். நடு ரோட்ல டிஃபன் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. மட்டன் குழம்பு, அப்புறம் இது இட்லி. இது இட்லி. எங்க அம்மா என்னது எல்லாமே இருக்கு. மாமி வடை பாயசம் கொடுத்துக்குது. அப்புறம் வந்து இவ்வளவு சாப்பாடு அம்மா சாப்பிடுவாங்க. ஒண்ணா பிரியாணி நம்பர் அதுல ஒரு கப்பு உண்மையாவே கடை தான் போட்டிருக்காங்க. சட்னி தட்டு சட்னி இட்லி வர பிரியாணி சின்ன கொஞ்சம் வை. பிரியாணியா? இது சின்ன நைட்ல சாப்பிடாத. சரி ஓகே, இத வைங்க. இது வடை உங்க ஜப்பான் தட்டு தர இருப்பா. இன்னுமா இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டிங் இப்போ எங்கள் மாமாவுக்கு தான் போகுது. ஏன்னா அவங்க கார் விட்டு இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ காருக்குள்ளேயே இருக்கிறதுனால எவ்வளோ சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு ஆள் சாப்பிட முடியுமான்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இந்த 3 மாதமும் நாங்கள் டெய்லி ஒரு மீலுக்கும் இப்படி தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ பேம்பரிங் கிடச்சி இப்போ நாங்கள் வந்து ஜெர்மனிக்கு போகிறோம். ஸோ நிஜமாகவே எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம், ஃபுட்டை மிஸ் பண்ணுவோம், எல்லாமே. பட் நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்து நம்ம அப்கிரேட் ஆகணும்னா ஓடி தானே ஆகணும். ஸோ இந்த நிலானிகா குட்டிக்கும் அப்படியே ஊட்டி விட்டு சாப்பிட்டாச்சு. உனக்கு 2 பாக்கெட்டு உள்ள வச்சிடுறேன். இது வந்து கோதுமை தான், ஃபுல்லா கோதுமை, பாதாம், பிஸ்தா. ஆமா கோதுமை. சரியா? இதுல போடுறா. சரி, தட்டு அதை காமி உள்ள வச்சிடலாம். இது வந்து பஸ்னா பன் பட்டர் ஜாம். ஓகே, பஸ் அது சாப்பிடு. உள்ள ஜாம். ஓகே, இந்த பாரு உள்ள வைக்க பாரு. ஓகேவா? சூப்பரா இருக்குடா. திரும்ப அப்படியே திரும்ப. ரெடி. அப்படியே பாடி செட் பண்ணி போடு. ஓகே, ரைட் ஆஃப் மாட்டிக்கோ. அவ்வளவுதான். ஸ்பைடர்மேன் சாதா கைக்கு போட்டு கை விடு. ஃபைனலி எல்லோரும் சாப்பிட்டு நல்லா கதை பேசிட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் 2 ஃபேமிலிக்கும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதே ஒரு பெரிய ட்ரிப்பு மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு பக்கம் சமைச்சிட்டு, எங்கள் மாமியார் ஒரு பக்கம் சமைச்சிட்டு, அதை எல்லோரும் வந்து அந்த போகிற வழியில் வச்சு சாப்பிட்றது அப்படின்றது நிஜமாகவே ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதே. அண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிறைய பேர் இந்த விலாக் பிடிக்கும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கவி, இந்த விலாகுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ லவ் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் தாங்க உங்கள் கவிக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கும் வாழ்க்கையும் இருக்குது. ஜெர்மனிக்கு போயிட்டு எல்லாமே வந்து தனியாக சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃப்ளைட் ட்ராவலே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் லக்கேஜஸை ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் எங்கள் மாமாவையும் பார்த்துக்கணும், நிலாவையும் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என் மைண்ட் செட்டெல்லாம் செட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து கிளம்பியிருக்கேன்.
இப்போ எப்படி தூக்குவ? சும்மா ஒரு இதுதான் உனக்கு சப்போர்ட் தான் அவ்வளோதான். அங்கே பாரு பாரு எப்படி தூக்கணும்னு சொல்கிறேன் பாரு. இது ஒன்று இது வராததுக்கு தான் இது உனக்கு. அதாவது என்னன்னு கரெக்டாக ஒரு பொசிஷன் கொடையா இருக்காரு பாரு. புரியுதா? கொஞ்சம் தூரம் தான் தூக்கி போகிற, அது வரைக்கும் இது வராது. நான் உன்னாலேயே தூக்க முடியலையாப்பா. ஆமாம் வெயிட் தான். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எல்லாமே நல்லதாக நடக்கணும். லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் நல்லபடியாக ரீச் பண்ணிவிட்டு எங்கள் மாமாவையும் நல்லபடியாக கூட்டிகிட்டு போனோம், கூடவே நிலா குட்டியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்லைன்ஸில் பேசி வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து வாங்கிட்டோங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வந்து வாக் பண்ண முடியாது அண்ட் வாக் பண்ணவும் கூடாது ஆக்சுவலாக. பாய் பாய் அத்தை. பாய் 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 பாய். இது போய் என் பிள்ளை சிச்சியில் தான் நீ போன மாதம் நீ தான் என் பிள்ளை தான் கஷ்டப்படுவேன். அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால போர்டிங் பாஸ்லேருந்து லக்கேஜுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் ஃபுல்லாக அவங்களே வந்து பார்த்துப்பாங்கங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கேட் கிட்டே வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் இங்கே பாருங்கள், சென்னை ஏர்போர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது நிஜமாகவே. நாங்கள் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த தமிழ் கல்ச்சரை வந்து சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது சென்னை ஏர்போர்ட்டு. நீங்களும் எங்களை மாதிரி இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் வேறு லெவலில் இருக்குது நம்ம ஏர்போர்ட்டு. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. எங்கள் மாமா வந்து இப்போ அந்த சிங்கிள் ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும். அதுலேயும் ஓவர் வெயிட் வந்து போட்டுறக்கூடாது. ஸோ பார்த்து தான் வந்து நடக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும். ஆக்சுவலாக இந்த ஜேர்னி வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கோ இல்லை பார்க்குற அளவுக்கோ ஈஸி கிடையாதுங்க. நாங்கள் வந்து அதை வெளியே அவ்வளோவா சொல்லிக்கல. பட் எங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி தாங்க. நீங்களே எல்லா வீடியோவிலும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து எல்லாத்துலேயும் கூட இருந்தாங்க. அண்ட் ஒரு கப்புலாம் இந்த ஜேர்னி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, லைக் எங்களோட ஒர்க்கை விட்டுட்டு வந்துட்டோம், அங்கே வீட்டு ரெண்ட் எடுத்திருக்கோம், அதை விட்டுட்டு வந்துட்டோம், நிலானிகாவுக்கு ஸ்கூலிங்ஸ் இருந்தது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டோம். எனக்கும் வந்து அங்கே ஜெர்மன் கிளாஸ் வந்து இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்து உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அபுதாபியில் அடிப்பட்டதுமே நாங்கள் இந்தியா கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா, ஓகே நம்மளால் என்ன நடந்தாலும் சமாளிச்சிக்க முடியும். ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலி ஃபிசிக்கலி ஒரு கப்புளாகவும் சரி நம்மளால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்றதுனால தாங்க நாங்கள் வந்தோம். நிறைய பேர் வந்து லைக் இந்த மாதிரி ஃபேமிலியோட விளாக் பார்ப்பீங்க. நல்ல எண்ணத்தில் தான் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன் கவி இவ்வளோ லவ்லியான ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க, இங்கேயே வந்துடலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அண்ணா அவங்களாம் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சைடு எங்கள் மாமா வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மட்டும் ரிட்டையர்டு விஏஓ. மற்றபடி அவங்க வீட்டு சைட்லேயும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஜென்ரேஷன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஓடி போய் அடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணால் தான் லைக்
அடுத்தடுத்து நாமளும் வந்து அந்த லெவலை ரீச் பண்ண முடியும். ஸோ இத்தனை வருஷம் ஓடினதுனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நாம தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டின்னு போடுற அளவுக்கு நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம். அண்ட் நமக்குன்னு ஒரு செல்ஃப் கோல் இருக்கும்லங்க, அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெவல் வரும், ஓகே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற மூட் வந்துச்சுன்னா அப்போ ரெஸ்ட்டு எடுக்கணும். அதுவும் கொஞ்சம் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜெல்லாம் விட ப்ரியாராக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். தெரியல, எனக்கு வார்த்தையாக போட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரில, என் மனசில் இருந்தது அப்படியே சொன்னேன். உங்களுக்கு எதனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளைட் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு சீட்டு, ஸோ அவங்களுக்கு அந்த லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரண்ட் சீட் புக் பண்ணிட்டோம். அண்ட் எனக்கும் நிலானிகா குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் மாதிரி சைடில் புக் பண்ணிக்கிட்டோம். அப்படியே எங்கள் மாமாவுக்கு பக்கத்து விண்டோ சீட் வந்து புக் பண்ணிக்கிட்டோம். மெயின் ரீசன் வந்து என்னென்னா அவங்களுக்கு லெக் ஸ்பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி புக் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா விண்டோ சீட் புக் பண்ணால் நிலாவை வந்து இது வந்து ஒரு 14 hours ட்ராவலு சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட்டு. ஸோ விண்டோ சீட் புக் பண்ணால் குழந்தைய கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இன்னொன்று ஒரு மெயின் ஃபேக்டர் என்னன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டும். சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட் இது டைரக்ட் ஃப்ளைட்டுன்றதுனால எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் அந்த லெக் ரூம் இது ஒரு சீட்டு புக் பண்ணோம்ல, அது வந்து இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். தனியாக நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை புக் பண்ணணும். ஸோ எங்கள் 2 பேருக்கும் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமாவுக்கு மட்டும் அந்த ஃப்ரண்ட் சீட் வந்து புக் பண்ணோம். ஸோ அதனால தான் இப்படி தனித்தனியாக உட்காண்ட்ருக்கோம். இந்த நிலாக்குட்டியை நான் வந்து எப்படின்னா சூப்பராக சமாளித்து கூட்டிகிட்டு போயிடணும் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு. அவ்வளோதாங்க, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டில், அதுவும் இந்த டைரக்ட் ஃப்ளைட்டில் என்னென்னலாம் எங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்கன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேறு ஒரு வேலையும் கிடையாது. ஃப்ளைட் ஏறனா சாப்பிட்றது, தூங்குறது, படம் பார்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, படம் பார்க்குறது, இப்படி தான் இருக்கும். அண்ட் நிலானிகா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் போட்டு விட்டுட்டோம். இப்போல்லாம் வந்து நாங்கள் ஓகே சொன்னால் பாப்பா, வேணான்னு சொன்னால் நிறுத்திடுவோம், அந்த லெவலுக்கு வந்து வந்துருச்சு பிள்ளையே. அதனால் செம ஹாப்பி. ஸோ போன ஒன்றுதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பிஸ்கெட் செஞ்சுச்சு. நிஜமாகவே சொல்கிறேங்க, அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு இந்த பிஸ்கெட்டு. நீங்கள் வந்து யாருனா ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். லைக் இது அந்த கிராக் ஜாக்கில் கொஞ்சம் மசாலாலாம் தூவி ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது கொடுத்தாங்களா, இதை சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ஒரு மீல் மாதிரி கொண்டு வந்தாங்க. இது மீலா ஸ்நாக்கானே தெரியல, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மீல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒரு சமோசா, அதுக்கப்புறம் ஒரு ரோல் வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ ரோல் தான் நினைக்கிறேன். அதாவது பெயர் மாற்றம் தாங்க பண்ணியிருக்காங்க. ஒன்று சமோசா, இன்னொன்று பேர் வந்து ரோலு. பட் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஃபுட்டு வந்து ஃபுட்டாக இது ஸ்நாக்கான்னு தெரில. பட் இந்த மெனு வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இப்போ தானே சாப்பிட்டு வந்தோம், அப்படி தானே நீங்கள் வீடியோவில் நினைப்பீங்க. ஆனால் நாங்கள் அங்கே சாப்பிட்ட நைட்டு ரோட் சைடில் சாப்பிட்டோம்ல, அதுக்கும் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours கேப்பே இருக்குங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஃபேமிலியெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து அது கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கிளிப்பெல்லாம் பார்க்குறீங்க. நடுவில் வந்து ஒரு 5 to 6 hours கிட்ட கேப் வந்துருச்சு. ஸோ ஃப்ளைட்டில் கொடுத்ததையும் நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் டின்னர் கொடுப்பானா இல்லை இதுதான் டின்னரான்ட்டு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதையே டின்னராக சாப்பிட்டுட்டு நீ தூங்கிடு நிலா குட்டி அப்படின்னு சொன்னோம். அவளும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. பொட்டேட்டோ தானே, அதில் அவ்வளோ ஸ்பைஸ் லெவலும் இருக்காது. பட் நிலா வந்து நல்லாவே ஸ்பைஸ் சாப்பிடுவா. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்ஷீட்டு, தலைக்காணி, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் நம்ம சீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களே வச்சுருவாங்க. ஸோ சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்கடா என் ஃப்ளைட்டில், போயிட்டு வெளியே பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் கொடுங்கடான்றது தான் அவங்க மோட்டோ. அதையே நாங்களும் ஃபாலோ பண்ணோம். நல்லா சாப்பிட்டோம், தூங்கினோம். இந்த நைட் ஃப்ளைட்டில் வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் அட்வான்டேஜ்னு சொல்ல போனால் என்ன தெரியுமாங்க, இப்போ வந்து தூங்கும் போது நைட்டாக இருட்டாக இருக்குமா,
நம்ம கண் முழிக்கும் போது நல்லா வெளிச்சமாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த வெளிச்சத்தால் தான் நம்ம வந்து காலையில் எழுந்துக்கவே செய்வோன்னு கூட சொல்லலாம். இப்போ அப்படி தான் நாங்கள் வந்து ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்கங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா சுட சுட அந்த அலுமினியம் ஃபாயிலை பிரிக்கவே முடியாத அளவுக்கு சூடாக இருந்துச்சுங்க. நைட்டே ஃப்ளைட்டுக்குள்ளே வந்திருக்கோம். காலையில் நம்மளுக்கு வார்ம் பண்ணி கொடுப்பாங்க. பட் அப்படி வார்ம் பண்ணாலும் ஃபுட்டு நல்லா இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்த ஃபுட்டு தான் இது. ஸோ என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா உப்புமா, அதுக்கப்புறம் அது கூட சாம்பார், பொடி இட்லி வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு மெனு கார்டு காண்ட்ரிப்பேன்ல. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெனு வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மெனு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணேன். கூடவே ஃப்ரூட்ஸ், அப்புறம் யோகட், பட்டர், அந்த ப்ரெட்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்கங்க. உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த உப்புமாலாம். உப்புமானாவே எல்லோரும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்களே, பட் எனக்கு வந்து உப்புமா பிடிக்கும். பட் எங்கள் மாமாவுக்கு சுத்தமாக உப்புமா பிடிக்காது. ஆனால் நான் ஒரு கிச்சடி செய்வேன், அது எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடித்ததும் இங்கே பாருங்கள் லிண்ட்லேருந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே விண்டோவில் எட்டி பார்த்தோன்னா எங்களோட ஃப்ராங்க்ஃபர்ட் வந்துருச்சு. என்னோட அடுத்து வாழ்க்கை ஒளி மட்டும் என் கண்ணில் தெரிஞ்சிச்சுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும்ல. நம்ம இந்தியா போனால் ஒரு மாதம் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்தியான்னு கிடையாது, நம்ம இப்போ ஒரு ட்ரிப்போ இல்லை வேறு யாருன்னா வீட்டுக்குன்னா அம்மா வீட்டுக்கே போகிறோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகணும், நம்மளோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணும். என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்க? ஸோ ஃபைனலி ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. தேங்க்யூ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஏன்னா ஒரு வாட்டியும் எனக்கு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அதான் தோணும், எவ்வளோ லவ் கொடுத்துருக்கிறீங்க, நாங்கள் யாருன்னே நீங்கள் கண்ணில் பார்த்துக்க மாட்டீங்க, வீடியோவில் மட்டுமே கனெக்ட் ஆகி இவ்வளோ லவ் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. எங்கள் மாமாவையும் நிலாவையும் நான் பத்திரமா ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் அசிஸ்டன்ஸ் நம்ம சென்னையில் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே இங்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேரண்ட்ஸ் எல்லாமும் பசங்க வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து இங்கிலீஷோ தமிழோ யாருக்குமே வந்து பேச மாட்டாங்க. சில பேர் இங்கே இங்கிலீஷ் நல்லாவே பேசுவாங்கங்க, பட் ரூல் படி பேச மாட்டாங்க. ஸோ அதுக்காக பேரண்ட்ஸை வீல் சேர் அசிஸ்டன்ஸ் பண்ணோன்னா அவங்களே எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி பேக்ஸ் இது பண்ணுறதுலேருந்து எல்லாமே கிளியர் பண்ணி நம்மளை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. ஸோ அதுக்காகவே வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் புதுசாக ஜெர்மனிக்கு வராங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், என்னோடய மொத்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எஃபர்ட்டும் இதில் தான் காட்ட போகிறேன். இத்தனை நாள் வந்து எங்கள் மாமா எடுத்து வைப்பாங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் தாண்டா என்னோடய குடும்பத்தில் மொத்தமே பண்ணணுன்ற மாதிரி எல்லாமே லைக் இருக்குது. இதை எப்படி சமாளிப்பன்ட்டு நான் வந்து நினச்சிட்டே வந்தேன். பட் எங்கள் மாமா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லாமே நம்மளால் முடியும், நீ வா, எதுனாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும் போது ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் அவ்வளோ பேசினோம். ஸோ அந்த தைரியத்தில் தான் இப்போ வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ரீச் ஆகிருக்கோம். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க, கவி எதனா ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, தயக்கம் இல்லாமல் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ உங்கள் லவ்வுக்கெலாம் நான் எப்படி நன்றி சொல்வேனே தெரில. அவ்வளோ தேங்க்யூ. ஃபைனலி எங்கள் அப்பா கட்டி கொடுத்தார்ல, அந்த கயிறு இருக்கவே தான் என்னால் இந்த பாக்ஸை தூக்க முடிஞ்சிச்சு. ஸ்பைடர்மேன் இது மாஸ்க்கு, ஷர்ட்டு, ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டை இப்படி பார்க்குறதுக்கே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து எடுத்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்து லக்கேஜ் ராம் எல்லாரையும் சேஃபாக விட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சுபா அண்ட் பாலா அண்ணா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபைனலாக லேண்ட் ஆகிட்டோம். வீடு வந்து போகும்போதே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து இப்போ ப்ளசண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. ஏன்னா எல்லா வேலையும் சிங்கிள் ஹேண்டடாக நான் தான் பார்க்கணும். ஸோ நிறைய வந்து எப்படி இருக்கும்னே தெரியல. நான் கண்டிப்பாக vlog-ஆ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ செட்டில் ஆகிறதுக்கே மைண்டு செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இவங்க 2 பேரையும் பத்திரமா நான் பார்த்துக்கணும்.